2023ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பரை வந்துக்கிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2023ன்னா 2024ஆம் ஆண்டு 2024 23 24 போட்டு 24ஆம் ஆண்டில் எழுதியிருப்பாங்க. ஆனால் 2023 பேட்ச் இப்போ எழுத போகிற ஆக்கள் வந்துட்டு 2024 பேட்ச். உங்களுக்கு தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு செய்கிறேன். சரியா? நீங்கள் வந்துட்டு பாருங்கள், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. அதில் பாஸ் பேப்பர் மெட்ஸ் பாஸ் பேப்பரை வந்துட்டு ஒரு விளக்கம் மட்டும் நான் செய்ய போகிறேன். சரியா? இப்போ பாருங்க, நான் என்ன விஷயம் செய்ய போகிறேன்னா, பாஸ் பேப்பரை வந்துக்கிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஷாலில் 7 அளவுக்கு என்னால் 10 வருஷம் பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கு ஐடியா போட்டிருக்கேன். 7 அளவுக்கு நான் செய்வேன். சரியா? 7 அளவுக்கு செஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஒன்று கிடைக்கிறதுக்காண்டி மேக்ஸிமம் வந்துட்டு நான் செய்வேன். அதுக்குரிய சப்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் தரணும். அந்த மாடு கூட்டம் மாதிரி என்ன செய்ய போகிறா, என்ன செய்ய போகிறா, அந்த வீடியோகளை வந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாது, ரிஜெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. அதாவது என்ன செல்றேன்ட்டு, யாருக்கு செல்றேன்ட்டு சரினா, உங்களுக்கும் விஷயம் தெரியாம இருக்கும். இவர்கிட்ட போய் படிக்கிறான்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போவீங்க. என்ன செய்வீங்க? அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போவீங்க. அப்படி இருக்காம என்ன செய்யணும், இது படிக்கிறவன் எந்த இடத்தையும் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணி கொள்வான். படிக்கிறவன் எந்த இடத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்வான். நான் படிக்கிறவனை பற்றி சொல்கிறேன். படிக்கிறவன் வந்துட்டு எதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்வான். சின்ன வளமாக இருந்தாலும் அதை பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுவான். சின்ன வளமாக இருந்தாலும் அதை வந்துட்டு பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுவான். அப்படி நம்ம இருக்கணும். இது என்னன்னா, படிக்கிறதும் இல்லை, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் இல்லை. சரி, அதை விடுங்களே, அது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இது என்னடான்னா, படிக்கிறதும் இல்லை, அதை வந்துக்கிட்டு என்னது ஒரு ஒழுங்கான ஒரு யூஸ் கூட பண்ணுறதே இல்லை. அப்படியோ இருக்குது. உனக்கு தேவை இருந்துச்சுன்னா அதை நீ பார்க்கத்தாமான, தேவை இருந்துச்சுன்னா பார்க்கத்தாமான. குறைஞ்சது கொஞ்சமாவது படிங்கடா. ஒரு ஃபெயில் நிலைமையில இருக்கீங்கடா. ஃபெயில் நிலைமையில நிறைய பேர் இருக்கீங்கடா. ஃபெயில் நிலைமையில இருந்துட்டு ஏன்டா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு கொஞ்சமாவது படிங்கடா. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் மார்க்ஸ் எடுக்கலாம். கடைசி டைமில் வருவானுல எப்படி சார் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கொஷின்ஸ் இருக்குதா, இல்லை அந்த கொஷின்ஸ் இருக்குதா, இல்லை இது செஞ்சால் எங்களுக்கு 100 மார்க்ஸ் வருமா, இல்லை 150 மார்க்ஸ் வருமாண்டு வருவீங்க. அன்னரம் அதுக்கிட்டு வெளுக்கணும் உங்களுக்கெல்லாம். ஏன் இப்போ படித்தா அன்னரமா என்னத்துக்கு ஓடணும்? இப்போ நீ ஒழுங்காக படித்தேன்னு சொன்னால் அன்னரம் ஓட வேண்டிய அவசியம் என்ன? அந்நேரம் ஓட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. அப்போ நீ இப்போ இருந்தே ஒழுங்காக வந்துட்டு படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னால் அந்நேரம் ஓட மாட்டேன். அந்நேரம் தெளிவாக இருப்பேன். எனக்கு இது தெரியும், இது தெரியும், இந்த விஷயங்கள் தெரியும், நான் எடுப்பேன். நான் எனக்கு எத்தனை மார்க்ஸ் வேண்டாம், எனக்கு தேவையான மார்க்ஸை நான் எடுப்பேன். நீங்கள் ஒழுங்குட ஒரு சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்துக்கிட்டு நீங்களே சொல்லுவீங்க. அப்போ நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம வந்துட்டு என்னது தெளிவாக இருக்கணும். அப்போ எரும மாட்டில் மழை பெய்கிற மாதிரி நம்ம இருக்க போகிறாது. சில விஷயங்கள் சரி, நான் எல்லாருக்கும் வந்துக்கிட்டு கதைக்கல. முதலாவது விஷயம் வந்துக்கிட்டு நான் எல்லாருக்கும் வந்துக்கிட்டு சில விஷயங்களை சொல்லலை. சில குறிப்பிட்டவங்களுக்கு வந்துக்கிட்டு நான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்டவங்களுக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது படும். சரியா? அப்போ நாம் குறிப்பிட்டவங்கன்னா யார் சொல்லணுன்னு சொன்னால், ஃபெயில் நிலைமையில் இருந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அதே ஃபெயில் நிலைமையில் ஃபெயில் ஆகிட்டு போகிறவங்கள பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அந்த ஃபெயில் நிலைமையிலிருந்து உங்களுக்கு சின்ன ஹார்ட் ஒர்க் போட்டால் எடுக்கலான்னு நான் சொல்கிறேன். எடுக்கலான்னு சொல்கிறேன். அப்போ உங்களால் கொஞ்சம் சின்ன ஹார்ட் ஒர்க்கை போட்டால் 45 50 நிலைமையில் ஒரு சியாவது எடுத்து போட்டு போயிடலாது. அப்போ நீங்கள் ஏன் வந்துட்டு முயற்சி செய்யாமல் இருக்கீங்க? முயற்சி செய்கிறது எல்லாராலையும் முடியும் தானே. கடைசியாக கிடைக்காம போகிறது நமக்கு வேற விளக்கம். கடைசி டைமில் வந்துட்டு நீ வந்துட்டு வித்துவானா மாதிரி இந்த இது கேள்வி வரும், அந்த கேள்வி வரும், அதை படிச்சுட்டு போனால் சரியா மார்க்ஸ் வரும், அந்த சார் சொன்னார், இந்த சார் சொன்னார். போடாடே, அந்த கதையெல்லாம் பழைய ஆளண்டா. இந்த கேள்வி அந்த கேள்வி வருன்றத நீ ஒழுங்காக படிச்சுட்டு போனேன்னா எந்த கேள்வியும் வந்தால் என்னடா செய்யறந்தனடா. அந்த கேள்வி உனக்கு வராமல் விட்டுச்சுன்னு சொன்னால் நீ என்ன செய்ய போகிற? எக்ஸாம் ஒன்றில் வச்சுட்டு அடுத்தவனை பார்க்கணும். அடுத்தவன் வந்துக்கிட்டு உனக்கு காட்டுவானா? அடுத்தவன்கிட்ட காட்டினான்னு சொன்னால் ரெட் சைனோட வச்சுட்டான்னா 5 வருஷத்துக்கு அவன் எந்த எக்ஸாமும் எழுதலை. அப்போ அவனுக்கு தேவையா, உனக்கும் வந்துட்டு இந்த விஷயம் தேவையா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நீ என்ன செய்யணுன்னு சொன்னால், நீ படிக்கிற விஷயத்த ஒழுங்காக படிக்கிற விஷயத்த யாராக இருந்தாலும் சரி, படிக்கிற விஷயத்த ஒழுங்காக படி. உனக்கு இருக்கிற டைம் உனக்கு தாராளமாக உங்களுக்கு ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற மாதம் ஒரு 2 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 மாதங்கிறது தாராளமான நேரம். வந்துட்டு யூஸ் பண்ணிருந்தா உன்னால் வந்துக்கிட்டு நீ நினைச்சதை வந்துட்டு சாதிக்கலாம். 9 பாடத்துலையும், ஒரு பாடத்தை மட்டும் நான் சொல்லலை, 9 பாடத்துலையும் உன்னால் நினைச்சதை வந்துக்கிட்டு சாதிக்கலாம். அப்போ நீ என்ன செய்யணும்?
நினைச்சதை சாதிக்கணுன்னா நினைச்சதை சாதிக்கணுன்னு சொன்னால் நீ கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வந்துக்கிட்டு சில விஷயங்களை சொல்லி தருவேன். ஸ்மார்ட் ஒர்க்குரிய சில விஷயங்களை வந்துட்டு உனக்கு சொல்லி தருவேன். அந்த விஷயங்களை ஆட் பண்ண ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் உனக்கு நல்ல ஒரு அப்பான ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்துகிட்டு போய்த்திடலாம். விஷயம் இந்த கதைக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் நெகட்டிவாக எடுப்பீங்க எனக்கு தெரியும். சரி, நீங்கள் நெகட்டிவாக எடுத்து எவ்வளோ கலாச்சாரம் எனக்கு ஒரு இஷ்யூ இல்லை. இந்த வீடியோ இவ்வளோ வரைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதாவது நான் இவ்வளோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் கதைச்சிருந்தாலும் அந்த வரைக்கும் பார்க்க மாட்டீங்க. அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அங்கால இருக்கிறது பார்க்கலாம். இல்லாட்டி எப்படியும் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகலாம். சரி, இப்போ நான் அதாவது சொல்கிறேன் என்னென்னா, உங்களோட நலவுக்காக வேண்டித்தான் இந்த விஷயங்கள் கூட நான் தெளிவாக கதைக்கேன். அந்த நலவை வந்துட்டு நீங்கள் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஏன் செல்றேன், எதுக்கு செல்றேங்கிற நலவாவது விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நலவை விளங்கி எடுத்துக்கொண்டா தான் நீங்கள் என்ன செய்யலாம், வாழ்க்கையில் உருப்படலாம். படிப்புங்கிறது உனக்கு மற்ற விஷயங்கள்ங்கிறது உனக்கு கொடுத்துட்டு உனக்கு அது நான் ஒரு மோட்டிவ் கொண்டும் செல்லலை, உனக்கும் வேற இதுவும் இல்லை செல்லலை. நான் வேற ஒரு விஷயத்துக்காண்டி செல்லலை. நான் நானாக இருந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த விஷயம் சொன்னால், படிப்புங்கிறது வந்துக்கிட்டு உனக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ப்ளஸ் பாயிண்டாக தாண்டா இருக்கும். நீ வந்துட்டு நான் இப்படி கதைக்கிறத நீ கலாய்க்கலாம், அது எனக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் ப்ளஸ் பாயிண்டாக தாண்டா இருக்கும். அது வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், உன்னை வந்துட்டு இந்த இடத்துல மட்டம் தட்ட போகிறதும் இல்லை, இந்த இடத்துல இதே போகிற. நீ எங்கே போனாலும் எந்த தொழில் எடுத்தாலும் சரி, அந்த இடத்துல படிப்பு இருந்துச்சுன்னா உனக்கான ஒரு தகுதி படி மேலே தான் இருக்கும். இப்போ நீ உண்ட தரத்தை உயர்த்திக்கொள்ளணும். உண்ட தரத்தை நீ தான் உயர்த்தணும். வேற யாரும் வந்துட்டு உண்ட தரத்தை உயர்த்த போகிறதில்லை. நீ ஒழுங்காக படிச்சேன்னு சொன்னா நீ தான் உயர போற, மற்றவன் வந்துட்டு உயர போறது இல்லை. நீ வந்துக்கிட்டு ஒன்றை தரத்தை உயர்த்துக்கிட்டு நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத நிலைமையிலிருந்து எல்லாம் இருக்கிற நிலைமைக்கு மாறிருக்கான். அப்ப ஏன் ஒன்னால முடியாது? ஒன்னால முடியும். ஆனா என்ன, உண்ட சோம்பேறித்தனத்தை வச்சுட்டு நீ அப்படியே வச்சுட்டு இருந்தா இருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பயிற்சியாவது எடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு 2 கேள்வி 3 கேள்வி 5 கேள்வி 10 கேள்வியாவது எடுத்து செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா உனக்குரிய இது வந்துக்கிட்டு தெளிவான விளக்கங்கள் வந்துட்டு உனக்கு கிடைக்கத்தான் போகுது. அதுக்குரிய பலன் வந்துக்கிட்டு, முயற்சிக்குரிய பலன் வந்துட்டு உனக்கு கிடைச்சே கிடைக்காம இருக்க மாட்டுச்சு. அடுத்து 2வது விஷயமா அதில் வரக்கூடிய டவுட்டுகள் வந்துக்கிட்டு நான் ஒரு நம்பர் ஒன்று இதில் வந்துட்டு எழுதியிருக்கேன். சரியா, 0763545 நம்பர். அதில் வந்துட்டு உன்னோட டவுட்டை வந்துட்டு ஃபுல்லாக நீ கிளியர் பண்ணிக்கலாம். நீ வந்துட்டு டவுட்டை வந்துட்டு கேட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்க இயலும். சரியா, இதை வந்துட்டு நான் தெளிவாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த நம்பருக்கு நீ கேட்டேன்னு சொன்னால் உனக்கு தெளிவான டவுட்டை வந்துட்டு நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே வந்துட்டு யூடியூப் வீடியோ இதை வந்துட்டு நான் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு யூடியூப் வந்துட்டு தான் செய்ய போகிறேன். இதை யூடியூப்பில் வந்துக்கிட்டு பார்த்துட்டு நீ வந்துட்டு டவுட்டு யாராக இருந்தாலும் சரி இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி டவுட்டு கேட்டேன்னா, அது எந்த நம்பர், வேறு யாரும் நம்பரும் இல்லை, கண்டெக்ட் பண்ணி கேட்டேன்னா உனக்கான தெளிவான விளக்கங்கள் வந்துட்டு செல்லப்படும். சரியா, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உனக்கான ஒரு கைட் மோட்டிவேஷன் எல்லாம் வந்துட்டு உனக்கு தரப்படும். நீ வந்துக்கிட்டு படிக்கணும். நீ படிச்ச என்ன காணும், அது மட்டும் போதும். அல்ஹம்துலில்லாஹ். சரியா, இப்போ நான் வந்துட்டு விளக்கத்துக்கு வரேன். என்ன விஷயம்னு சொல்லி, அதாவது பாஸ் பேப்பர் விளக்கம் சொன்னேன். 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் விளக்கம் சொன்னேன். அந்த பாஸ் பேப்பர் விளக்கத்துக்குள்ளே வரேன். சரி, நான் நேரத்தை வீணாக்க விரும்பல, கேள்விக்கு வந்துட்டு வருவோம். விஷயத்துக்கு வரேன். முதலாவது சொல்லி வந்தீங்கன்னா, 12% ஆண்டு இறை சதவீதத்தை அறவிடும் ஒரு குறித்த நகர சபையின் எல்லைகளினுள்ளே இருக்கும் ஒரு கடையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 24,000 ஆகும். 24,000 ஆகும். ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய இறை யாது? இறைன்னு சொன்னால் இறை வரி யாது? இறை வரி கரு. அப்போ இறை வரியை பார்த்தீங்கன்னு சொன்னால், வரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோவா பெருமானம்? 24,000 ரூபாய்க்கு 12% படி சிம்பிளான ஒரு அமௌண்ட். எவ்வளோ பெருமானம் வருதோ பெருமானம் தர 24,000 தர சதவீதம் எவ்வளவு? 12% எப்படி எழுதுவோம்? 12/100 சொல்லி பிரித்து எழுதுவோம். 12 100ஆல் பிரித்து எழுதுவோம் சதவீதம் எழுதக்குள்ள. அப்போ எத்தனை சதவீதங்கிறது என்னது? 100க்கு தானே பார்க்குற. அப்போ 100க்கு 12%, அதாவது 12/100 எழுதுவோம். இப்போ 20% தான் 20/100. ஏண்டா 100க்கு தானே சதவீதம் பார்க்குறேன். அப்போ இப்படி போட்டுட்டு சுருக்குவோம். இந்த 2 0 இந்த 2 0 சுருக்கினு சொன்னால் இன்றைக்கி விட வரப்போகுது 12 தர 240. 12 240ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விட வரப்போகுது? இங்கே 2000 சிம்பிளாக பெருக்கிறேன்னா 10ஆல் ஒருக்கா பெருக்குங்க 240, 2400. திரும்ப 2ஆல் ஒருக்கா 240 பெருக்குங்க 480.
இப்போ 2400 480 கூட்டினீங்க என்னென்னா எவ்வளோ உங்களுக்கு விடை வரப்போகுது? 2880 ரூபாய் வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது? உங்களுக்கு விடையாக வரப்போகுது. ரெண்டாயிரத்தி 880 உங்களுக்கு விடையாக வரப்போகுது. நான் இப்படி சிம்பிளாக பிரிக்கிறேன். முதலாவது 10ஆல் பெருக்கிட்டு பிறகு 2ஆல் பிரிக்கு. இல்லை நீங்கள் உங்களுக்கு பெருக்க தான் வேணுமா? அழகாக நீங்கள் என்ன செய்யலாம்? பெருக்கலாம். எப்படி பெருக்குவீங்க? 24 12ஆல் பெருக்குவீங்க. பெருக்கினீங்க என்ன வர? 4 8 வரப்போகுது. இங்கே 4 2 4 வரப்போகுது. இங்கே 4 1 4 2 2 பெருக்கினீங்க என்னென்னா 8 இங்கே 4 4 8 இங்கே 2. அப்போ இங்கே பூஜ்ஜியத்தை போட்டிங்கன்னா 2000 இந்த பூஜ்ஜியத்தை கொண்டு போய் போட்டிங்கன்னா 2880 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. சரியா? இப்போ அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி 2வது கேள்வி. முக்கோணி ஏபிசியின் பக்கம் ஏபி ஆனது டிக்கு நீட்டப்பட்டுள்ளது. ஒரு முக்கோணி ஒன்று தாரா என்னது? 2ஆம் கேள்வியாக தாராது. 2ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கோணி ஒன்று தாரா. இந்த முக்கோணி ஒன்று தந்துட்டு இது ஏஎம், இது சிஎம், இது பிஎம், இது பிஎம், இது டிஎம். அதாவது ஏபி வந்துக்கிட்டு டி வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கின்றாரு. தரப்பட்ட தரவுகளுக்காமே எக்ஸின் பெருமானத்துக்கு கேட்காரு. இது வந்துட்டு என்னையாம்? 2 எக்ஸாம். இது வந்துக்கிட்டு என்னையாம்? எக்ஸாம். இதில் பெருமானம் என்னென்று தந்திருக்காரு? 120 பாகை. 120 பாகை. இப்போ நமக்கு தெரியும் ஒரு புறக்கோணங்கிற முக்கோணின்ற புறக்கோணங்கிறது அகத்தெதிர் கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அகத்தெதிர் கோணங்கிறது என்னது? இது வந்துக்கிட்டு புறக்கோணம். இது வந்துக்கிட்டு என்னது? புறக்கோணம். இந்த புறக்கோணம் இது வந்துட்டு அகக்கோணம். இந்த அகக்கோணத்துக்கு எதிரே இருக்கிற கோணங்கள் தான் என்னது? அகத்தெதிர் கோணங்கள். அகத்தெதிர் கோணங்கள் இல்லை. அப்போ 2 கோணங்கள் இருக்குது. அப்போ இது அகக்கோணம்னா அகக்கோணத்துக்கு என்ன இருக்கிற கோணம்? அகக்கோணம்னா அகக்கோணத்துக்கு எதிரே இருக்கிற கோணங்கள் என்னென்ன? இந்த 2 கோணங்கள். இந்த 2 கோணங்களோட கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமனாக இருக்கும்? புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இப்படி ஒரு தியரி ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு நான் செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு என்ன விட வரப்போகுது? அப்போ எக்ஸாக 2x கூட்டினு சொன்னால் இன்றைக்கி விட வரப்போகுது 120. அப்போ இங்கே கூட்டினுன்னா 3x சமன். இதை பார்த்த உடனே கண்ணால் விட சொல்லலாம் 120. அப்போ எக்ஸ் சமன் என்ன வரப்போகுது? 120 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 40 பாகைன்னு சொல்லி உங்களுக்கு விட வரும். 40 பாகைன்னு சொல்லி உங்களுக்கு விட வரும். 40 பாகைன்னு சொல்லி உங்களுக்கு விட வரப்போகுது. அப்போ அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. பின்வரும் அட்சரகணித உறுப்புகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்க. பொது மடங்குகளில் சிறியதை காண்க. இது வந்துட்டு வளமையாக வரக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. என்ன சிம்பிளான ஒரு கேள்வி. 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது மடங்குகளில் சிறியதை வந்துட்டு கேட்டிருக்காங்க. வளமையாக வார ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் இது. என்னது? பொது மடங்குகள் என்னென்ன பெருமானம்? 8xy. அடுத்தது கமா 2xy வர்க்கம் கமா 12y. முதலாவது என்ன செய்யுது? பொது மடங்குகள் சிறியது. போமசியை தான் கணக்கு சொல்லி. போமசி காண்றது நமக்கு நம்பருக்கு பார்க்க தெரியும் தானே. அப்போ முதல் நம்பரை பார்க்கணும். நம்பரை எப்படி பார்ப்பீங்க? 8. அடுத்தது 12 எடுக்கல். அடுத்தது 2. முதலாவது முதன்மை அதாவது எண்களால் பிரிப்பீங்க. 1ஆல் ஃபஸ்ட்டுக்கு என்னது? 2ஆல் பிரிப்பீங்க. 2ஆல் பிரித்தா என்ன வரப்போகுது? இங்கே 4, இங்கே 6, இங்கே 1. திரும்ப என்ன செய்வீங்க? 2ஆல் பிரிவிடக்கூடிய இருக்கு. 2ஆல் பிரிப்பீங்க. திரும்ப பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விட வரப்போகுது? 2, இங்கே 3, இங்கே 1. திரும்ப அதாவது கடைசி 1 வர வரைக்கும் பிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இங்கே 2ஆல் பிரிப்பீங்க. இங்கே 1, இங்கே பிரிப்படாது. இங்கே முழுவெண் அதாவது முழுவெண் வரணும் பிரித்தா. இங்கே பிரிப்படுமா? இல்லை, பிரிப்படாது. இங்கே 1. திரும்ப என்ன செய்வீங்க? 3ஆல் பிரிப்படக்கூடியது இருக்கு. 3ஆல் பிரிப்பீங்க. இங்கே 1 வரப்போகுது. இங்கே 1 வரப்போகுது. இங்கே 1 வரப்போகுது. அப்போ 3க்கும் 1 வந்துட்டு
இப்போ பெருக்கம் என்ன வரப்போகுது போமசியாக 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 3 வருது. அப்போ 2 4 4 2 8 8 3 24ங்கிறது நம்பருக்குள்ளே வந்த ஃபோமசி. இப்போ XYக்குள்ளே ஃபோமசியை பார்ப்போம். XYக்குள்ளே உள்ள ஃபோமசியை பார்ப்போம். XYக்குள்ளே ஃபோமசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது XYக்கு இடையில் இப்போ எக்ஸில் பெரிய இது வந்திருக்கு என்னது எக்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ எக்ஸு ஒரு ஃபோமசியாக எடுக்கலாம். எக்ஸில் பெரிய இது வேறு எதுவும் வரல. அப்போ எக்ஸை ஒரு ஃபோமசியாக எடுக்க. அடுத்தது வையை பாருங்கள் y வர்க்கம் y வர்க்கம் y வர்க்கத்துக்குள்ள ஃபோமஸ் என்னது பெரிய மடங்கு பெரிய இது என்னது y வர்க்கம் தான். அப்போ நான் எடுக்க y வர்க்கம். அப்போ ஃபோமசியாக என்ன வருது 24 XY வர்க்கம்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிளான ஒரு கேள்வி, பார்த்த உடனே முடிச்சுட்டு போகிற கேள்விகள் தான் இது. சரி, அடுத்த கேள்விக்கு வரேன்னா 4வது கேள்வி. 4வது கேள்வி என்னென்று பார்த்தீங்கன்னா ABCD ஒரு இணைகரம். நீட்டப்பட்ட பக்கம் BC மீது E ஆனது DE சமாந்தரம் ACயாக இருக்குமாறு உள்ளது. இவ்வுருவில் முக்கோணி DCயின் பரப்பளவுக்கு சமனான பரப்புள்ள 3 முக்கோணிகளை பெறுக. ஒரு படம் ஒன்று தராங்க. எப்படி இப்படின்னு ஒரு என்னதான் இது இணைகரமா ABCDங்கிற ஒரு இணைகரம். அது கூட ஒரு முக்கோணி ஒன்று சேர்ந்து வருது. இப்படி ஒரு இணைகரம் ஒன்று வந்து அது கூட சேர்ந்து ஒரு முக்கோணி ஒன்று வருது. இப்படி பக்கம் இருக்குது. இப்போ ABCD ஒரு இணைகரமா. இணைகரண்டா என்ன செய்யணும்? முதலாவது அதில் தரவுகளை குறிக்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கம் சமனாக இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனாக இருக்கும். இது எப்படி இருக்க போகுது? சமாந்தரமாக இருக்க போகுது. இதுவும் எப்படி இருக்க போகுது? இந்த 2 பக்கங்களும் சமாந்தரமாக இருக்க போகுது. சரியா? இப்போ தரவுகளை குறிச்சிட்டேன். அடுத்தது நீட்டப்பட்ட BCயின் மீது நீட்டப்பட்ட BC வந்துட்டு நீட்டப்பட்ட E வரைக்கும் DE சமாந்தரம் AC DE சமாந்தரம் AC. அதாவது இது சமாந்தரம் இதுதான். ACங்கிறது என்னது? இது இந்த கோடு சமாந்தரம் இந்த கோடா. சரியா? இந்த கோடு சமாந்தரம் DE சமாந்தரம் ACன்ற, அதாவது இந்த கோடு சமாந்தரம் இந்த கோடுன்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? இப்போ சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது சொல்கிறாரு இருக்கு மாதிரி இவ்வுருவில் DCEயின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவு முக்கோணி 3 முக்கோணிகளை பெருகிடுக. DCE எடுத்துன்னு சொன்னால் எது வரப்போகுது? DCEயாக இந்த அறிக்கை தான் DCE. இதுக்கு வந்துக்கிட்டு பரப்பளவுக்கு சமனானது DACEங்கிறது வந்துட்டு ஒரு இணைகரமாக வரும். ஏன் ஒரு இணைகரமாக வரப்போகுது சொல்லுங்க அப்போ? ஒரு இணைகரமாக வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்? அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு சமாந்தர பக்கங்களாக இருக்கு. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேறு நிறுவனங்கள் கோணங்கள், அதாவது நீங்கள் DCE முக்கோணத்தையும் ADCங்கிற முக்கோணத்தையும் வந்துக்கிட்டு ஒருங்கி செய்ய வைக்கலாம். எப்படி?
இங்கே வந்துக்கிட்டு சமாந்தரம் இருக்கிறதால என்ன செய்யலாம், சமாந்தரம் இருக்கிறதால கோணங்கள் வந்துக்கிட்டு இந்த கோணமும், அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் சமண்டு செல்லலாம், இந்த கோணமும் இந்த கோணமும் சமண்டு செல்லலாம். அதே சமயத்தில் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோணமும் இந்த கோணமும் சமண்டு செல்லலாம், இந்த கோணம். அப்போ பக்கம் ஒன்று இருக்கு. அப்போ கோகோப்பா என்ற அடிப்படையில் இது ரெண்டும் எப்படி இருக்க போகுது, எப்படி முக்கோணி டிசிஇ சர்வசமன், அதாவது ஒருங்கி செய்து ஏடிசி முக்கோணி ஏடிசி முக்கோணி ஏடிசி. அப்போ ஒருங்கி செஞ்சு பரப்புகள் எப்படி இருக்க போகுது, இதில் பரப்புகள் ரெண்டும் சமனாக இருக்க போகுது. அப்போ ஏடிசி வந்துக்கிட்டு ஒரு முக்கோணியாக இருக்க போகுது. அப்போ டிசிக்கு பரப்புக்கு சமனாக இருக்கிறது ஏடிசி ஒன்று இருக்க போகுது. ஏடிசி சமன் ஏபிசின்னு சொல்கிற முக்கோணி ஏபிசியின் பரப்பு. ஏன் ஏபிசிடி, ஏபிசிடிங்கிறது நினைக்கிற ஒரு இணைகரம் வந்து இது வந்துட்டு என்னது, ஒரு இணைகரம். இணைகரத்திட மூளைவிட்டங்கள், அதாவது மூளைவிட்டங்கள் ரெண்டாக பிரிக்கிற அந்த முக்கோணிகள் வந்து பரப்புகள் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அப்போ ஏபிசின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏபிசி மின்னத்துக்கு சமனாக இருக்கும், டிசிக்கு சமனாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிடி அடுத்தது பிடிசியாக இருக்க போகுது. ஏபிடி முக்கோணி கமா பிடிசியாக இருக்க போகுது முக்கோணி. முக்கோணி ஏபிடி சமன் பிடிசியாக இருக்க போகுது. ஆனால் அந்த ஏபிடி வந்துட்டு ஏபிசிங்கிற ஒரு முக்கோணிக்கு வந்துக்கிட்டு சமனாக இருக்கும். ஏன், இது ரெண்டும் மூளைவிட்டங்கள் வந்துக்கிட்டு சமனாக இருக்கிறதால இது வந்துட்டு பரப்புகளை பிடிக்க போது சமனாக இருக்க போகுது. இது வந்துக்கிட்டு சமனாக இருக்க போகுது. சமனாக இருந்துச்சுன்னா இது மொத்தம் எத்தனை 4 முக்கோணிகள் வந்துக்கிட்டு நமக்கு வரும். 4 முக்கோணிகள் வந்துக்கிட்டு நமக்கு விடையாக வரப்போகுது. அவர் கேட்டது என்னது, கேட்டது 3 அணி. 3 வந்துட்டு கொடுத்தீங்கன்னா சரி, இதில் ஏதாவது 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக இருக்க போகுது, உங்களுக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. இப்போ அடுத்தது வந்துட்டு பார்ப்போம். அப்போ அவர் கேட்டது 3 முக்கோணியோட பேரை நான் சொல்கிறேன். ஒரு ஏடிசி, அடுத்தது ஏபிசி, ஏபிடின்னு சொல்கிறேன். இந்த 3 முக்கோணிகளை வந்துக்கிட்டு நான் கொடுக்கலாம். 3 முக்கோணிகளை நான் கொடுக்கலாம். அதில் பரப்புக்கு டிசியின் பரப்புக்கு சமனான முக்கோணி. அடுத்த கேள்வியாக நான் எடுக்கேன். 5வது கேள்வி சிம்பிளான ஒரு கேள்வி. ஓஎல்ல வந்திருக்கு 10ஆம் ஆண்டு கேள்வி உண்டு. லொக் 4 எக்ஸ் சமன் 3. இதை வந்துக்கிட்டு எக்ஸின் பெருமானம் இதை வந்துட்டு ஒரு சுட்டி வடிவில் மாற்றுறதுங்கிறது நமக்கு தெரியாத விஷயமா. சுட்டி வடிவத்தில் மாற்றுறங்கிறது சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்துக்கிட்டு அடியாக ஹரிக்க போகுது, இது வந்துட்டு சுட்டியாக ஹரிக்க போகுது. அப்போ 4ங்கிறது என்னது, இது வந்துக்கிட்டு அடி, இது வந்துக்கிட்டு என்னது சுட்டியாக இருக்க போகுது. என்னது சுட்டியாக இருக்க போகுது. இப்போ இதை வந்துக்கிட்டு 4 அடி, இது சுட்டி, இது வந்துட்டு வர்றது என்னது சமன், அதில் பெருமானமாக இருக்க போகுது. அப்போ எக்ஸ் சமன் என்னது 4 3 கண்ணம். அப்போ 4 தர 4 தர 4 4 தர 4 எத்தனை 16 16. அப்போ 64ங்கிறது விட வந்துட்டு எக்ஸின் பெருமானமாக இருக்க போகுது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் சரியா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச விஷயமாக இருக்க போகுது. அடுத்தது வந்துட்டு நான் அடுத்த கேள்விக்கு வந்துக்கிட்டு போகிறேன். சரியா. அடுத்த கேள்வி வந்துக்கிட்டு சுருக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்துடுச்சு. 6வது கேள்வி. என்னது 6வது கேள்வி சுருக்கல் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று வந்திருக்கு. தேவையானகள் வந்துட்டு நோட் பண்ணி கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள். இந்த சுருக்கல் வந்துக்கிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமாடா, ஓஎல்ல இது வந்துட்டு மிஸ்டேக் விட்றீங்கடா. உண்மையாக செல்ல போனால் நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் விட்றீங்கடா. இந்த ஒரு சுருக்கல்ங்கிறது உங்களுக்கு பின்ன தெரியாதடா, பின்னத்தை வந்துட்டு சுருக்கிறது தெரியாதடா. எப்படிடா இதில் நான் மனசாட்சி இல்லாமல் போல விட்றீங்க. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு கேள்விடா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருது, 3xy/2
பிரித்தல் 9/4. இப்போ பிரித்தலை நீங்கள் என்னடா செய்வீங்க? 4 பிரித்தல் வந்துச்சுன்னா நீங்கள் என்னடா செய்வீங்க? பிரித்தலை வந்தால் பெருக்கலை மாற்றணுன்ற உங்களுக்கு தெரியாதடா. இது கூட ஒரு பின்னத்தில் வந்துக்கிட்டு நிறைய பேர் உருறீங்க. இதை வந்துட்டு செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாடா. 3x/2 பெருக்கலை மாற்றிங்கன்னா தலைகளாக மாறும். தலைகளாக மாற்றினீங்கன்னா 4/9 சொல்லி வரப்போகுது. அப்போ இப்படிடா சுருக்குவீங்க. இதுலேயும் வந்துட்டு பிரச்சனை இருக்காடா. மேலுக்கு வரத மேலுக்கு முதலாவது சுருக்கணுன்னு சொன்னால் சுருக்கிறங்கிறத வெட்டணுன்னு சொன்னால் முண்டு மேலுக்கு வரணும். அடுத்தது என்னது மேலுக்கு உருப்பு வரணும், கீழுக்கு உருப்பு வரணும். கீழுக்கு இருக்கிற மேலுக்கு இருக்கிறத வந்துட்டு சுருக்கலாம். பக்கத்தில் நிறைய பேர் வெட்டுறாங்க இருக்காங்க. எப்படி இதுவும் வெட்டுறாக்கள் இருக்கா? இதுவும் இப்படி வெட்டுறாக்கள் இருக்கா? இல்லாட்டி வடத்துல ஒரு 3 வடத்துல 9 வந்துச்சுன்னா இப்படி 3 இப்படி வெட்டுறாக்களும் இருக்கா? இப்படியெல்லாம் சுருக்கலாமா? இது மெட்ஸே வந்துட்டு தற்கொலை பண்ணுற கேஸ் இதெல்லாம். சரியா? இப்படியே வந்துட்டு சுருக்க இயலாது. அப்போ எப்படி சுருக்கணும்? மேலுக்கு இருக்கிறது கீழுக்கு 2 வந்துட்டு பிரிவுகளாக இருக்கணும். 2 பிரிவுகளாக இருக்கணும். 3xy என்று சொல்லி மேலுக்கு இது இருக்குது 2 தர 4/9y என்று சொல்லி இருக்குது. இப்போ மேலுக்கு இருக்கிறது கீழுக்கு இருக்கிறது 2 தான் சுருக்கலாம். பக்கத்தில் அதெல்லாம் வந்துட்டு சுருக்கலாம். இப்போ நான் மேலுக்கு இருக்கிற கீழுக்கு இருக்கிறே சுருக்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு முறை 2, இங்கே 2 முறை, இங்கேயும் 3 இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை. வை வெட்டுப்பட்டுட்டு இப்போ கடைசியாக மிஞ்சிறது என்ன? மேலுக்கு 2x, மேலுக்கு மிஞ்சிறது 2x, கீழுக்கு மிஞ்சிறது என்னது? 3, கீழுக்கு மிஞ்சிறது என்னது? 3. அப்போ இப்படியா என்ன வர போகுது? 2x/3. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். இதுக்கு வந்துக்கிட்டு நிறைய பேர் போல விட்றீங்களா? என்னத்தடா நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே செல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி தான் கேள்விகள் வருது உங்களுக்கு. ஓலவல்ங்கிறது மிச்சம் சிம்பிளான ஒரு கேள்வி, பேசிக், அதாவது ஆர்டினரி லெவல். அதில் வந்துட்டு மிஸ்டேக் விட்றீங்களடா. கஷ்டமான கேள்வி தேற்றங்கேள்விகள்ன்றாலும் தேற்ற கேள்வி கூட கஷ்டம் இல்லை. அதை நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்க. சரி விடுங்களேன், கஷ்டம்னு தான் எடுத்தாலும் அதில் விட்டாலும் கூட மனம் மாறிடண்டா. இப்படியான கேள்வியில் நிறைய பேர் போல விட்றீங்களா? இப்போ நான் என்னத்தை சொல்கிறேன். சரி வாங்க, நான் அடுத்த கேள்விக்கு போகிறேன். 7வது கேள்விக்கு வாரேன். 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மீது ABCD எனும் புள்ளிகள் உள்ளன. ABE ஒரு நேர்கோடு. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப CBEயின் பருமனை காண்க. CBE பருமனை வந்துட்டு கேட்டிருக்காரு. இது எப்படி வந்துட்டு நம்ம செய்கிற? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வட்டம் ஒன்று தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டம் ஒன்று தந்துட்டு அதுக்குள்ளே வந்துக்கிட்டு உருக்கள் வந்துக்கிட்டு தந்திருக்காங்க. அதாவது ஒரு நாட்பக்கல் ஒன்று தந்திருக்காங்க. நாட்பக்கல் ஒன்று இப்படி தந்திருக்காங்க. இதில் வந்துட்டு கீறுறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதான் பிரச்சனை. இந்த ஒயிட் போர்டை வச்சுட்டு கீறுறது வந்துக்கிட்டு பெரிய சிக்கலாக இருக்கும். சரி இருந்தாலும் நான் கீறுறேன். கோணங்கள் தந்திருக்கா. இது எத்தனை பாகை? 85 பாகன்னு தந்திருக்காங்க. இது வந்துக்கிட்டு 45 பாகன்னு தந்திருக்காங்க. பேர்கள் தந்திருக்காங்க ADCBE இப்படி தந்துட்டு இது வந்துக்கிட்டு சமாந்தரண்டு எழுதிருக்காங்க. இதுவும் இந்த கோடும் சமாந்தரண்டு சொல்லிட்டு இப்போ கேட்டது என்னது? CBE கேட்டீங்க. CBEன்னு சொன்னால் எது? CBE கேட்டது இது. இப்போ நம்ம கேட்டது வந்துக்கிட்டு இந்த கோணத்தை கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், வட்ட நாட்பக்கல். இது வந்துட்டு வட்ட நாட்பக்கல் ஒரு தியரி ஒன்று இருக்கு. இந்த புறக்கோணம், இந்த வட்ட நாட்பக்கல் நீட்டி வருதானே ஒரு புறக்கோணம். இந்த புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும்.
அகத்தெதிர்கோணம்னா இது ரகக்கோணம் எது வரப்போதும்? இது ரகக்கோணம், இந்த கோணம் வரப்போகுது. இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற கோணம் எது? இந்த கோணம். அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் இப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. இதுவும் இது வந்துக்கிட்டு இந்த கோணத்தை நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னால் இதுவும் எப்படி இருக்க போகுது? எக்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டும் சமனாக இருக்கும். அகத்தெதிர் கோணம் வந்துக்கிட்டு சமனாக இருக்கும் புற கோணத்துக்கு. அப்போ இதில் கோணத்தில் நான் பரமண்டத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சேன்னா என்ன விட வரப்போகுது? இது 85 பாகன்னு சொன்னால் இது சமாந்தரம் பாருங்க. இது வந்துக்கிட்டு என்னது? ஒரு சமாந்தர கோடு. சமாந்தர கோடுன்னு சொன்னால் அப்போ இது வந்துட்டு எத்தனை பாகையாக இருக்க போகுது? 45 பாகையாக இருக்க போகுது. 45 பாகையாக இருக்க போகுது. உள்ளுக்கு நிறைய வந்துட்டு விளையாடி வச்சிருக்கி, விளங்க மாட்டேங்கி. இது 45 பாகன்னு தந்திருக்காங்க. இது ரெண்டு சமாந்தர கோடுகள். இதுவும் இதுவும் சமாந்தர கோடுகள். அப்போ இது என்னது? ஒன்று விட்ட கோணத்தின் படியில் 45 பாகை. இது 85 பாகை. இப்போ 45 85 சொன்னால் இந்த கோணம் என்ன அறிக்க போகுது? ஏடிசி சமன் என்ன அறிக்க போகுது? 180ல் இருந்து என்னத்தை கழிப்பீங்க? 45 85 கூட்டினீங்கன்னு சொன்னால் 130 பாகை. 130 கழிச்சிங்கன்னு சொன்னால் 130 வந்துட்டு கழிச்சிங்கன்னு சொன்னால் வார விட தான் என்னது? ஏடியாக இருக்க போகுது. ஏடிசியாக இருக்க போகுது. அப்போ 50 பாகை தான் என்னது? ஏடிசி. ஏடிசி என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? சி. ஏடிசி என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? சி பி இக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ நமக்கு தெரியும் என்னது? சிபிஇட கோணம் தான் கட்டிக்க. ஏடிசி 50ன்னா அப்போ சிபிஇ என்னது? 50. சிபிஇ எத்தனை? 50 பாகை வந்துட்டு வரப்போகுது. இது சில டைமில் உங்களுக்கு படங்கள் வந்துக்கிட்டு என்ன செய்யலாம்? குழப்பலாம். என்னென்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஒயிட் போர்டில் வந்துட்டு எழுதுறதால சில ஆக்களுக்கு வந்துக்கிட்டு அந்த படங்களில் என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னா அந்த கோணங்கள் குறிச்சதுகளில் விளங்காமல் இருக்கணும். சரியா? நீங்கள் தெளிவாக அவதானிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தெளிவாக அவதானிக்க இல்லாமல் சும்மா எங்கேயோ பார்த்துட்டு இருந்து விட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க மாட்டுச்சு. சரியா? தெளிவாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்கும். எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் வழங்கணும். அடிமட்டத்தில் இருக்கிறால் கூட எடுக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டு விளங்கப்படுத்துறேன். இப்போ நீ 35 மார்க்ஸ் தான் இல்லை 25 மார்க்ஸ் தான் இருக்கான்னு சொன்னால் உன்னால் வந்துக்கிட்டு எத்தனை 40 50க்கு மேல் எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் உனக்கு வழங்கப்படுத்துறேன். சரியா? நீ வந்துக்கிட்டு தெளிவாக பார்த்தேன்னு சொன்னால் உன்னால் மார்க்ஸ் எடுக்க இயலும். அடுத்தது நம்ம வந்துட்டு பார்க்க 8வது கேள்விக்கு வந்துட்டு வரேன். 8வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டின் நிமலனின் மாத வருமானம் 1,38,000 இருந்தது. நிமலன் 1 லட்சத்திலும் பார்க்க கூடுதலாக பெற்ற வருமானத்திற்கு 6% வருமான வரியை செலுத்த வேண்டியிருந்தது. அதே ஆண்டில் ஒரு மாதத்துக்கு நிமலன் செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. இப்ப அவர சம்பளம் எவ்வளவா? 1,38,000. அதுல எவ்வளவுத்துக்கு வந்துக்கிட்டு 1 லட்சத்துக்கு வந்துக்கிட்டு அவருக்கு வட்டி இல்லை, அதாவது வரி இல்லையா? 1 லட்சத்துக்கு வந்துக்கிட்டு என்னது? அவருக்கு வரி இல்லையா? இந்த 1 லட்சத்துக்கு என்ன அவருக்கு? வரி விலக்கம், வரி விலக்கு. அப்ப எவ்வளவுத்துக்கு அவர் கட்டணும்? 38,000 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? அவர் வரி கட்டணும். 38,000 ரூபாய்க்கு அவர் வரி கட்டணும். இல்லை கழிச்சிங்கிட்டு சொன்ன வார விட 38,000 ரூபாய்க்கு எத்தனை சதவீதம் வந்துக்கிட்டு அவர் வரி கட்டுறாரு? 6%. 6% படி வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 38,000க்கு 6% படி வரி எவ்வளோ வர போதும்? சுருக்கினீங்க என்னென்னா 100, இங்கே 2 0, 38 6ஆல் பெருக்கினீங்க என்னென்னா எத்தனை வரப்போகுது? 38 6ஆல் பெருக்கினீங்க என்னென்னா 8 6 48 4 மிச்சம் 6 3 18 18 4 22. அப்போ 228 2280 ரூபா வந்துக்கிட்டு எவ்வளவு அவர் வந்துக்கிட்டு வரி கட்ட வேண்டி இருக்குது. 6% படி வரி கட்ட வேண்டி இருக்குது. 2280. அப்போ மாத வந்துட்டு வருமான வரியை வந்துட்டு கேட்காரு.
மாதத்துக்கு கட்டுற. அப்போ மாதம் என்ன ஒரு வருஷத்துக்கு தான் எவ்வளோ? அப்போ மாதத்துக்கு எவ்வளோ? 12ஆல் பிரிச்சிங்கன்னா சரிதானே? 2280 12ஆல் பிரித்தா உங்களுக்கு என்ன விட வர போதும்? பிரித்து வார விட தான் உங்களுக்கு லாஸ்ட் விடையை ஹரிக்க போகுது. இப்போ சுருக்கினீங்கன்னு சொன்னால் இங்கே 6 2ஆல் சுருக்கினீங்கன்னா 6, இங்கே எத்தனை வரப்போகுது? 11 4 வரப்போகுது. இது திரும்ப சுருக்கினீங்கன்னா 3, இங்கே வந்துக்கிட்டு 57 வரப்போகுது. 57 வரப்போகுது. 570 3ஆல் சுருக்கினீங்கன்னா எத்தனை வரப்போகுது? ₹190 வந்துக்கிட்டு மாதம் ஒன்றிற்கு அவர் வந்துக்கிட்டு வரியாக கொடுக்கணும். அதைத்தான் வந்துட்டு செல்லுது. சரியா? அப்போ 8வது கேள்வியும் சிம்பிளாக வந்துட்டு இப்படி எடுத்திருக்கேன். ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கு? 12 மாதம். மாதத்துக்கு தானே கட்டிக்காரு. இப்போ 12 மாதத்தால் பிரிச்சுன்னா ஒரு மாதம் வந்துட்டு இன்னைக்கு கிடைக்க போகுது. அடுத்த கேள்வியாக நான் எடுக்கேன் 9வது கேள்வி. 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு 14 சென்டிமீட்டர் ஆரையும் மையத்தின் கோணம் 45 பாகையும் உள்ள ஒரு ஆரைச்சிறையும் ஒரு சதுரத்தையும் கொண்ட ஒரு சேர்த்தி உருவும் தரப்பட்டுள்ளது. இவ்வுருவின் சுற்றளவை காண்க. இந்த உருவோட சுற்றளவை வந்துட்டு காண சொல்லிக்காரு. இப்போ சுற்றளவை காண்றதுக்கு வந்துக்கிட்டு முதல் இந்த பரிதியிட நீளம் வந்துட்டு எனக்கு தெரியும். இது 45 பாகையா. சதுரங்கிறதால எல்லா பக்கமும் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. ஒரு இதில் ஆரை வந்துக்கிட்டு எத்தனையா? 14 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தின் நீளமும் இந்த நீளமும் ஆரையும் இதுவும் ஆரை தானே. அப்போ இதுவும் எத்தனை? சதுரத்தின் நீளம் எத்தனை இருக்க போகுது? 14 சென்டிமீட்டராக இருக்க போகுது. ஏன் ஆரை வந்துக்கிட்டு சமனாக இருக்க போகுது 14 சென்டிமீட்டர்ன்றதான். இப்போ நான் சொல்கிறேன் முழு உருவுண்ட சுற்றளவுண்ட சொன்னால் எவ்வளவு வரப்போகுது? இது வரப்போகுது, இந்த துண்டு வரப்போகுது, இந்த துண்டு வரப்போகுது, இந்த துண்டு வரப்போகுது, இந்த துண்டு வளைச்சி சுற்றி இருக்கிறதானே. இந்த துண்டு வருமா? இது வராது. இது வந்து சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா 14 1 2 3 4 எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கங்கள் இருக்குது. அப்போ 4ஆல் பெருக்கிறேன். சக இதில் வந்துக்கிட்டு பரிதி ஒன்றுண்ட நீளம் வந்துக்கிட்டு எனக்கு தெரியும். பரிதி ஒன்றுண்ட நீளம் வந்துக்கிட்டு எப்படி கண்டுபிடிப்பேன்? தீட்டாவிங்கு 360 தர தீட்டாவின் கீழ் 360 தர 2πr சொல்லி போடுவோம். டீட்டா வந்துட்டு எத்தனை? 45 பாகை கீழே 360 தர 2 தர பைக்கு 22 7 தர 6க்கு எத்தனை? 14 சென்டிமீட்டர். இப்போ சுருக்கினீங்கன்னா 7 14 இங்கே 2 முறை, இங்கே இதை சுருக்கினீங்கன்னா இங்கே 1 முறை, இங்கே 8 முறை, இங்கே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் இங்கே 1 முறை, இங்கே 4 முறை, இதை சுருக்கினா இங்கே 11 முறை, இங்கே 2 முறை, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக உங்களுக்கு விட வரப்போகுது 11 சொல்லி உங்களுக்கு விட வரப்போகுது. 11 சொல்லி உங்களுக்கு விட வரப்போகுது. 11 சொல்லி விட வந்துச்சுன்னா இங்கே வந்துக்கிட்ட 11 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? ஆன்சராக வரக்கூடியது 14 தர 4 எத்தனை வரப்போகுது? 56 சக 11 சொன்னால் 67 சென்டிமீட்டர் எண்ணெயாக இருக்க போகுது, சுற்றளவாக இருக்க போகுது. சரியா? அப்போ அடுத்தது வந்துக்கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாவது கேள்வி? 10வது கேள்வி. எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு நேர்கோட்டு ஒன்றுட சமன்பாடு கேட்கார். ஒரு நேர்கோடு ஒன்றோட சமன்பாடு கேட்கார். 2 புள்ளிகள் தந்திருக்காரு. இந்த ஒரு புள்ளி ஒன்று எடுக்க, நான் இந்த ஒரு புள்ளி ஒன்று எடுக்கேன். இந்த புள்ளியோட ஆள்கூறு என்ன? 0,2. இந்த புள்ளியோட ஆள்கூறு 1,5. இப்போ நேர்கோடோட நீளத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிற எப்படி? நேர்கோடின் ஒன்று அதாவது நேர்கோடின் ஒன்று படித்திறனை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? படித்திறனை முதல் கண்டுபிடிக்கணும் சமன்பாட்டுக்கு. அப்போ m சமன் y1 மைனஸ் y2 கீழே x1 மைனஸ் x2. இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் மாறியும் எழுதலாம். y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1 எழுதலாம். நான் இங்கே y1 ஆக 5 எடுக்கேன். அப்போ x1 என்னது? 1. 5 சொன்னால் y2 என்னது? 2. அப்போ x2 என்னது? 0. x1 வந்துட்டு 1 மைனஸ் 0. 5லிருந்து 2 போனிச்சுன்னா 3 கீழே 1. ஸோ 3 படித்திறன் வந்துக்கிட்டு
படித்திறனாக வர்றது என்னது இன்னைக்கு 3. சமன்பாடு எப்படி எழுதுவோம்? ஒரு ஆள்கூற வச்சு எழுதுவோம். ஆள்கூற வச்சு எப்படி எழுதுவோம்? சமன்பாடு எழுதக்குள்ள வையில இருந்து ஒரு ஆள்கூற கழிப்போம். வை ஒரு புள்ளி எடுக்கணும். நான் என்ன புள்ளி எடுக்கன்? 1, உங்களுக்கு 1,5 ஃபஸ்ட்டு சொன்னால் நான் எடுக்கன் 0,2 இந்த புள்ளி எடுக்கணும். 0,2 இந்த புள்ளி எடுக்கன். வையில இருந்து 2 கழிக்கும். வை வண்ண கழிக்கும். கழிச்சு படித்திறன் என்ன? 3. படித்திறன் 3. அடுத்தது எக்ஸில் இருந்து எக்ஸ் எத்தனை? எக்ஸில் இருந்து எக்ஸை கழிக்கணும். என்ன எக்ஸிൻ്റെ ஆள்கூற கழிக்கணும் 0. அப்போ y மைனஸ் -2 சமன் 3 எக்ஸில் இருந்து 0 கழிச்சா எக்ஸ் தான். அப்போ 3 எக்ஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ சமன்பாடு நமக்கு வந்துக்கிட்டு என்ன விட வரப்போகுது? y சமன் 3x சைரண்டு அங்கால போணுச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு விடையாக வரப்போகுது சக 2 வரப்போகுது. y சமன் 3x சக 2ங்கிறது இந்த அதாவது புள்ளிக்கூடாக போடக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11வது கேள்வி. 11வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? தரப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. கேள்விகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வழங்கும் என்னது இவ்வளோ சிம்பிளாக வந்துருக்குது. மடையன் மாதிரி சும்மா நம்ம விட்டுட்டு வருவோம் கேள்விகளை. அவ்வளோ சிம்பிளாக. நிறைய பேர் மிஸ்டேக்கால் விடுவீங்க. நிறைய பேர் வந்துக்கிட்டு என்ன தலை விடுவீங்க? படிக்காத தலை வந்துக்கிட்டு மிஸ்டேக் வந்துக்கிட்டு விட்டுட்டு வருவீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் இதில் வந்துட்டு படிச்சிங்கன்னா ஒரு இதில் வந்துக்கிட்டு 25க்கு ஒரு 15 தான் அடுங்கள் 30 மார்க்ஸ் வந்துருமே. 32 பிரித்தாலும் 15 மார்க்ஸ் வந்துக்கிட்டு வந்துருமே உங்களுக்கு. 15 மார்க்ஸ் அங்கால கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்துட்டாலும் ஒரு பாஸ் மார்க்ஸ் எடுத்துடலாமே. ஏன் சும்மா போல எடுத்துட்டு இருக்கீங்க? கேட்குற கேள்விகளை உங்களுக்கு வழங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வட்டத்தை தந்துட்டு அதில் மையம் வந்துக்கிட்டு சொல்கிறாரு ஓவா. மையம் வந்துக்கிட்டு ஓன்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு விட்டமாம். ஏபிங்கிறது ஒரு விட்டம்னு சொல்கிறாரு. ஏன்னு சொல்லி எடுக்கன். இங்கே பின்னு சொல்லி எடுக்கன். விட்டமாம். டிஓபி 150 பாகம். டிசிபின்னு பருமனை காணுங்க. அவர் தந்த படத்தை வந்துட்டு நான் கீறுறேன். முதல்ல கீறுனுன்னா இப்படின்னு வந்திருக்குது. இந்த இடத்துல ஓவாகவும் இந்த இடத்துல சியாகவும் இந்த இடத்துல டியாகவும் இருக்குது. இப்போ டிஓபி 150 பாகம் தந்திருக்காரு. அப்போ இது வந்துக்கிட்டு 150 பாக படத்திலே தந்திருக்காரு. படத்திலே தந்திருக்காரு 150 பாக. இப்போ கேட்டது என்னது? டிசிபி. டிசிபி கோணங்கிறது எந்த கோணம்? இந்த கோணத்தை வந்துக்கிட்டு கேட்டிருக்காரு. இந்த கோணத்தை கேட்டாருன்னு சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிசிபியின் பருமனை காண்க. டிசிபியின் பருமன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது 150 பாகன்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கிற? இது ஒரு மையத்தில் அமைக்கின்ற ஒரு கோணம் தானே 150 பாக. 150 பாகைங்கிறது மையத்தில் அமைக்கின்ற கோணம் தானே 150 பாக. அதாவது அப்போ பின்வளை கோணம் எத்தனை பாக வரப்போகுது? பின்வளை கோணம் வந்துட்டு எத்தனை பாகை வரப்போகுது? 150. 360 150 கழிச்சிங்கன்னு சொன்னால் 360 150 கழிச்சா 150 210 பாகை வந்துக்கிட்டு பின்வளை கோணம் வரப்போகுது. 210 பாகை. இந்த பேரிவில் துண்டத்தால் ஆக்குகின்ற இதுதானே என்ன இருக்கிற துண்டு. இந்த பேரிவில் துண்டால் 210 ஆக்குது. அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க எப்படி? ஒரு மையத்தில் எதிரமைக்கிற கோணம் அந்த துண்டால் அந்த பருதியின் அந்த துண்டால் ஆக்குகின்ற பருதியை தொடர அந்த துண்டு கோணத்தில் 2 மடங்காக இருப்பா. அப்போ 210 2 மடங்கு தான் என்னது? டிசிபி கோணம். டிசிபி கோணம் 2 மடங்கு தான் 210. அப்போ டிசிபியோட பெருமானம் 210
2ஆல் பிரித்து வர விட 105 பாகைங்கிறது வந்துக்கிட்டு உங்களுக்குரிய விடையாக இருக்க போகுது. எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு விட வருது. தேற்றம் வந்துக்கிட்டு டிரெக்டாக யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு தேற்றத்தை நீங்கள் தெளிவாக மைண்டில் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான். எந்த ஒரு தடுமாற்றம் கூட இல்லை. சரியா? இப்போ அடுத்த கேள்வி வந்துட்டு அடுத்த கேள்விக்கு வந்துட்டு போனோன்னா 12வது கேள்வி. சரி, நான் இதோட வந்துட்டு முடிச்சு கொள்கிறேன். ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் போட போகிறேன். நான் 11 கேள்வியோட முடிச்சு கொள்கிறேன். இந்த 11 கேள்விக்கு பிறகு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பாட்டை வந்துட்டு நான் போடுறேன். நீங்கள் வந்துட்டு பண்ணுற சப்போர்ட்டை வச்சு தான் அடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டு வெளியாகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய வேண்டிய சொன்னால் உங்களுக்குரிய வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு தரமான வீடியோக்களை வந்துட்டு தர பார்ப்பேன். நீங்கள் எந்த மாடல் பேப்பராக இருந்தாலும் நிறைய மாடல் பேப்பராக சரி பாஸ் பேப்பரோ நல்ல அழகாக செய்வேன். நான் எப்போ நீங்கள் உங்களுக்குரிய சப்போர்ட்டை இதை வந்துட்டு 2 பேர் 4 பேர் இப்படி பார்த்துட்டு இருந்தால் எனக்கு வந்துக்கிட்டு மெனக்கிறதுக்கு ஒரு பாய்ட்டா வேணும் தானே. அதாவது ஏதாவது ஒரு பிரயோசனம் கொண்டிருக்க தானே வேணும். நிறைய பேர் படிச்சிருக்கணும். இல்லாட்டி இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு. இதை போல இது மூலம் எனக்கு ஒரு வருமானம் வரப்போகிறது இல்லை. இந்த யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலம் என்ன செய்ய போதோ எனக்கு நிறைய பேர் படிப்பாங்க. நிறைய பேர் படித்தா அது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் செய்கிறேன். ஆனால் அந்த இது வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போகிறேன். உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு பாருங்கள். தேவையான விஷயங்களை தேடி படிங்க. தேவையான விஷயங்களை தேடி படிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் அப்படித்தான். சரியா? சரி, அதோட நான் இதை வந்துட்டு முடிச்சு கொள்கிறேன். அடுத்த இதில் வந்துட்டு அடுத்த பாட்டில் வந்துக்கிட்டு நாம் அடுத்த இதை வந்துட்டு பார்ப்போம்.